ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட ரெட்மியோட நோட் 10 தான் இருக்கு. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு 12,000 to 13,000 ஒரு நல்ல ஃபோன் எதுன்னு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் இருக்கும். ஒன்று டிஸ்பிளேல இருக்கும், இல்லைன்னா கேமரால இருக்கும், அப்படி இல்லைன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல காம்ப்ரமைஸ் இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லை, எல்லாமே சாலிடாக இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எதுவுமே பெருசாக கொடுக்கல, ஃபோனோட பிக்சர் போட்டு ரெட்மி நோட் 10 வந்து கொடுத்துட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டாட் டிஸ்பிளே 48 MP குவாட் கேமரான்னு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. பட் நான் ஹைலைட் பண்ணுற விஷயம் என்னன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. அப்புறம் ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து Z ஆக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்கும்னு வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஷேடோ பிளாக் 6GB RAM 128GB ஒரு மேட் இன் இந்தியான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட பாக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணலாம். முன்னாடியே இதோட சீல் பிடிச்சிட்டேன். நமக்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் அப்புறம் கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் இந்த பாக்ஸு. இதை இப்படி ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் இஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு பேப்பர் மேனுவல் மட்டும் கொடுத்துருக்காங்க, யூசர் கைட். அப்புறம் இதான் வந்து அந்த கேஸ். நமக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஐ மீன் ரப்பர் கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பேசிக் கேஸ் தான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் இருக்குது. இது வந்து 33 watts ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ வேற லெவல். நமக்கு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாயிலே பார்த்தீங்கன்னா 33 watts சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11 volts 3 amps வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 33 watts. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் தான் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நமக்கு வந்து டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க, ரெட் ஆக்சென்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ஃபோனோட கவரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. அப்புறம் இங்கே இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், இதோட சார் வேல்யூ பார்த்துடலாம். இதோட ஹெட் சார் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0.863, பாடி சார் வந்து 0.585. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. இந்த ஃபோன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் ஸ்பான்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல். A2Z மொபைல் கரூர்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே எல்லா மொபைல் பிராண்ட்ஸ்க்கும் லைவ் டெமோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வீக்லி ஆஃபர்ஸ், டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸ் வந்து தராங்க. ஸோ அடுத்து ஏதாவது மொபைல் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக A2Z மொபைல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனை நீங்கள் A2Z மொபைல்ஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணி தராங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனோட இன்ஹேண்ட் ஃபீல் பற்றி சொல்லி ஆகணும். காம்பேக்டாக இருக்குது. ஐ மீன் இந்த இப்போ வர ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. அது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபோன் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. வெறும் 178 grams தான். அப்புறம் இதோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து எல்லா ரெட்மி ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். வெறும் 8.3 mm தான். ஸோ இந்த சின்ன ஃபார்ம் ஃபேக்டர்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ரெட்மி, நல்லா இன்ஜினியரிங் பண்ணி இது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னன்னா, இந்த ஃபோன் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கலர், ஒயிட், அப்புறம் க்ரீன், இந்த 3 கலரில் நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்கிறது வந்து கமெண்ட்ல போடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்ட்ரா ப்ரீமியம்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட்மி பிராண்டிங் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்புறம் இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கெங்கன்னு பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எம்பெடடாக இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, அப்புறம் இன்னொரு மைக்ரோஃபோன் இருக்குது, அப்புறம் இன்னொரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. அதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த ஃபோனோட சிம் ட்ரேவை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ சூப்பர், நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்லாட் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து சென்டர் பஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனோட சின் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது.
பட் நம்ம பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வர எல்லா ஃபோன்ஸோட சின்னும் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும். இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச். இது ஒரு AMOLED டிஸ்பிளே தான். அப்புறம் இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ். ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட டச் சாம்பிளிங் பார்த்தீங்கன்னா 180 Hz கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கேமிங் அப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நேற்று நைட்டு இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணி நான் நிறையா வீடியோஸ் பார்த்தேன். அப்போது இந்த குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து தரமாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து இதோட பெட்டர் டிஸ்பிளே நீங்கள் எந்த ஃபோன்லையுமே பார்க்க முடியாது. இந்த ஃபோனோட சிப்செட்டுன்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப்டிராகன் 678 சிப்செட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல சூப்பரான சிப்செட் தான். இது வந்து ஸ்னாப்டிராகன் 675ஓட சக்ஸஸர். 675 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதனால் வந்து இதுவும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்து ரேம்னு வரையில பார்த்தீங்கன்னா இவங்க வந்து LPDDR4X ரேம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர ஒரு சில ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே eMMC 5.1 ஸ்டோரேஜ் தான் தராங்க. ஆனால் இவங்க வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி இந்த ஃபோனோட ஹாப்டிக் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குன்னா நீங்கள் ஃப்ளாக்ஷிப் லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்க எல்லா ஃபோன்ஸோட இது வந்து பெட்டராக பண்ணுது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IR பிளாஸ்டர் இருக்குது. இந்த IR பிளாஸ்டர் இருக்கனால இந்த ஃபோனை நம்ம ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட்டாக யூஸ் பண்ணி டிவி ஏசிலாம் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி இருக்குது. ஜென்ரலாக MIUIயோட பேட்டரி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபோனில் AMOLED டிஸ்பிளே வேறு இருக்கனால பேட்டரி லைஃப் வந்து வேறு லெவலில் இருக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க பாக்ஸில் வந்து 33 வாட்ஸ் சார்ஜருமே கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப குயிக்காக வந்து சார்ஜ் ஏறிடும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்க இதோட காம்படிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18 வாட்ஸ் சார்ஜர் தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து 33 வாட்ஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்கிறது இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எனக்கு தோணுது. இதோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP, அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட், அப்புறம் 2 MP டெப்த் மேக்ரோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கேமராவோட சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கேமரா இன்டர்ஃபேஸ் அப்புறம் என்னென்ன மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, வீடியோ இருக்குது. வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரா வைடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா 2x ஆப்ஷன் காமிக்கும். இது வந்து ஆப்டிக்கல் ஜூம்லாம் கிடையாது, இது சும்மா டிஜிட்டல் ஜூம் தான். போர்ட்ரேட் மோட் இருக்குது. மோரில் தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா நைட் மோட், 48 MP, ஷார்ட் வீடியோ, பனோரமா, டாக்குமெண்ட்ஸ், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், AI வாட்டர் மார்க் எல்லாமே இவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஃபோட்டோவில் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டில் ஷிஃப்ட்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டில் ஷிஃப்ட் ஆப்ஷன் தான் நம்ம வந்து OnePlus 9 Proவில் வந்து ஒரு ஃபீச்சராக பார்த்தோம். அந்த ஆப்ஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ரோக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஒரு மோடு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து 4K 60 எடுக்கும். 4K எடுக்குது பரவாயில்ல, ஆனால் 60 எடுக்காது போல். ஸோ நமக்கு வீடியோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4K 30, 1080p 60 FPS, அப்புறம் 1080p 30, அப்புறம் 720 30 FPS தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான MIUIயில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ MIUI பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான MIUI தான். என்ன ஆட்ஸ் மட்டும் வரா மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் செட்டப் அப்போவே வந்து இதில் வந்து ஆட்ஸ் எல்லாத்துக்குமே நோ கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வராமல் இருக்கும். சரி, இப்போ இதோட ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அபவுட் ஃபோன் நமக்கு வந்து MIUI 12.01 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா 4GB RAM ப்ளஸ் 64GB விலை வந்து 12,000 ரூபா. அப்புறம் 6GB RAM ப்ளஸ் 128GB விலை பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா. அந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதான் வந்து பெஸ்ட் பட்ஜெட் ஃபோன். இதுக்கு போட்டியா ரியல்மி எப்படி லான்ச் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு 12,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர், AMOLED டிஸ்பிளே, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு எல்லாமே கொடுத்துட்டாங்க. பெருசாக அந்த ஃபோனில் வந்து குறைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அதனால நீங்கள் இந்த ஃபோனை வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.